5-8 करोड़ रुपए कमा लूं, उसके बाद भारत चला जाऊंगा। अरे भाई ये नेक्स्ट टू इम्पॉसिबल है। मेरे को आज 15 साल हो गए, मैं हर बारी ये सोचता हूँ एक बारी में 5-8 करोड़ रुपए। வெளிநாடுகளுக்கு செல்லும் பெரும்பாலான இந்தியர்களின் ஒரே கனவு நன்றாக சம்பாதித்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்துவிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு நிரந்தரமாக திரும்பிவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த ஆசை நிஜத்தில் ஏன் சாத்தியமாகவில்லை என்பதை அமெரிக்காவில் வாழும் இந்தியரான நிதின் என்பவர் ஒரு வீடியோ மூலம் விளக்கியுள்ளார். இணையத்தில் தற்போதைய ஹாட் டாபிக் இதுதான். சுமார் 15 ஆண்டுகளாக வெளிநாட்டில் வசித்து வரும் நிதின் தனது சொந்த அனுபவத்திலிருந்து சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை பகிர்ந்துள்ளார். நான் ஒரு 5 முதல் 8 கோடி ரூபாய் சம்பாதித்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி விடுவேன் என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இது நடப்பது மிக மிக கடினம். நான் அமெரிக்கா வந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு முறையும் இன்னும் இவ்வளவு சம்பாதித்து வங்கியில் போட்டுவிட்டு கிளம்பிவிடலாம் என்றுதான் தோன்றும். ஆனால் அந்த பொருளாதார இலக்குகள் மாறிக்கொண்டே இருக்குமே தவிர நம்மால் இந்தியாவுக்கு திரும்ப முடியாது என்று நிதின் ஓப்பனாக பேசியுள்ளார். அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆரம்ப கட்ட வேலைகளில் அல்லது பகுதி நேர வேலைகளில் இருப்பவர்கள் கூட மாதம் சில $1000 சம்பாதிக்க முடிகிறது. வாடகை, இன்சூரன்ஸ், இதர செலவுகள் போக ஒரு கணிசமான தொகையை அவர்களால் சேமித்து இந்தியாவுக்கு அனுப்ப முடிகிறது. ஆனால் இந்தியாவில் அதே போன்ற வேலைகளுக்கு கிடைக்கும் வருமானம் மிக குறைவு. இதனால் வெளிநாட்டில் பழகி போன வாழ்க்கை தரத்தையும் பொருளாதார பாதுகாப்பையும் விட்டுவிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு வந்து அதே வசதிகளுடன் வாழ்வது பலருக்கும் சவாலாக மாறிவிடுகிறது என்று சொல்கிறார் நிதின். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பல வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள், விண்ணை தொடும் நிலத்தின் விலை மற்றும் தனியார் கல்வி செலவுகளை கணக்கிட்டால் 5 முதல் 8 கோடி ரூபாய் கூட நீண்டகால பாதுகாப்பிற்கு போதாது என்று நிதினின் கருத்தை ஆதரிக்கின்றனர். மறுபுறம் பணம் மட்டுமே வாழ்க்கையல்ல, வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது, சொந்த மண்ணின் கலாச்சாரம் மற்றும் உறவுகளின் ஆதரவு போன்ற உணர்வு பூர்வமான காரணங்களுக்காக பொருளாதார வசதிகளை தியாகம் செய்துவிட்டு இந்தியா திரும்புபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்றும் சிலர் தங்களது மாற்று கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்.